தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பா மீடியா கிரிக்கெட் 2026 நியூ காலேஜ் மைதானத்துல நடந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு டோர்னமெண்ட்டை யார் துவக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் இருவரும் தான் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை துவக்கி வச்சிருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஊடகத்துறை எப்பவுமே பரபரப்பா இருக்கும். ஊடகத்துறையில வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் எல்லாம் ஒரு படி அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 24 மணி நேரமும் நேரம் காலம் பார்க்காம வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்க எல்லாரையும் ஒரே மைதானத்துல ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இந்த ஒரு விளையாட்டை பார்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் முன்னெடுத்தது போதை ஒழிப்பு, இதை ஒரு கான்செப்டை தான் முன்னெடுத்து தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பாக இந்த ஒரு விளையாட்டு போட்டியை முன்னெடுத்திருக்காங்க. பல மீடியாக்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற பலரையும் ஒரே இடத்துல பார்க்கும்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த போட்டி மூலமா எந்த மாதிரியான மன நிறைவு கிடைக்குது அப்படின்றத நேரடியா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அரசாங்கம் தன் கடமையை செம்மையாக சீராக செய்ய இருக்கிறது என்பது அடையாளம் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலே இருந்து முனைப்போடு அந்த பணிகளை செய்வதற்காக பல்வேறு முனைப்பான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை இந்தியாவிலே போதை இல்லாத ஒரு மாநிலமாக, தமிழ்நாட்டை நிச்சயமாக போதை இல்லாத ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் எத்தனை அக்கறையாக இருக்கிறார் என்பதை நாம் செய்தித்தாள்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக அன்றாடம் தெரிந்து கொண்டு வருவோம். கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது. இன்னும் தீவிரப்படுத்துவதற்கான முறையான சட்டங்கள் எல்லாம் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் இதை ஒழிக்கிறது இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கிறோம், அரசாங்கம் பார்த்துக்கிறோம், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க அப்படின்றது இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு வேணும். நம்மளால் முடிஞ்ச அந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, படிக்கிற இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றத உங்ககிட்ட ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். C7 ஊழியர்களுக்கும் குழுமத்திற்கும் பெரிய நன்றி. எல்லாரும் எல்லா விதமான செய்திகளை போடுவோம், தனித்துவமான காட்சிகளை காட்டுறதே ரொம்ப விஷயமா இந்த காலத்தில் இல்லை. அந்த வகையில் C7 எடுத்துக்கக்கூடிய இந்த செய்தியோட சேகரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போதை இல்லா தமிழ்நாடு அரசினுடைய முன்னெடுப்பாக இருக்குது. அதனை ஒட்டி பார்த்திங்கன்னா தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பாக இந்த ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். எல்லா தளத்துலையும் எல்லா செய்திகளும், செய்தியாளர்களும், ஒளிப்பதிவாளரும், அந்த செய்தி நிறுவனமும் தொடர்ந்து எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. போதையில்லா தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் செய்தியாளர்களும் செய்தித்துறையும் இணைஞ்சு இந்த போதை ஒழிப்புக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் 24 மணி நேரமும் எல்லா நாளும் களத்தில் பணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் போட்டியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தம்பி தமிழ் மீடியா சார்பாக தம்பிவி அணியும் இந்த களத்தில் இணைஞ்சிருக்கு. எல்லாருமே போதையை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி அந்த ஒரு ஸ்டைலிஷாக போகிறாங்க. இந்த ட்ரக்ஸு வேண்டாம், அது எதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரக்ஸை தொடர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய குழந்தைகளுடைய முகம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்தாலே நம்ம அதிலேருந்து வெடிபட்டுருவோம். வணக்கம் மேடம், எங்கள் டீம் நேம் VTV ராக்கர்ஸ். நாங்கள் வசந்த் டிவி சேனல் வந்திருக்கோம். இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தென்னிந்திய பத்திரிகை யூனியன் சங்கம் நடத்திட்டு இருக்கு. இது செகண்ட் இயர். இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கலந்துக்கிறோம். ஃபஸ்ட் மேட்ச்சு நாங்கள் வின் பண்ணிட்டோம். இன்றைக்கி தான் ஸ்டார்டிங் டேட்டு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். எங்கள் டீம் பேர் மெரினா மேவரிக்ஸ்மா. ஆக்சுவலி எல்லாருமே கலந்து போட்டு வந்திருக்கோம். எக்ஸைட்மெண்ட்னா ரொம்ப அதிகமான எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸில் எதுவுமே பண்ண முடியல, எங்களுக்கு இருந்த டைமில் எதுவுமே பண்ண முடியல. நாங்களும் ஒரு டீமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த போதை ஒழிப்பு இந்த இதில் ஒரு சிஜு பெரிய ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் எங்கள் டீமே ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருக்கணுன்றதுல ஒரு ஆசை. ஸோ ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதை விட நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது தான் எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்குது. பத்திரிகையாளர் துறை சார்பாக இந்த போட்டி நடந்துட்டு இருக்கு. இதோடைய முக்கியத்துவம் என்னக்கா? போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக இந்த விளையாட்டு போட்டி நடத்துகிறாங்க. இதில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மீடியாவில் வேலை பார்க்குறவங்க, எப்போவுமே கேமரா ஆஃபீஸ்னு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கவங்க. அவங்களுக்கு எப்போவுமே ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம 24 மணி நேரமும் செய்தியை மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக இவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுற மாதிரி இந்த விளையாட்டு போட்டி வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அவங்க விளையாடுறத பார்க்கும்போது இவ்வளோ திறமை இவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கூட VTV ராக்கர்ஸ் வின் பண்ணாங்க, செம்மையாக அடித்தாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். நான் நாகராஜன். இந்த MCC 2026 சீசன் 2 தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் நடத்தக்கூடிய கிரிக்கெட் டோர்னமெண்ட்டினுடைய 2வது சீசனுடைய ஆர்கனைசர்.
இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது, அதிகமாக புழக்கமாகக்கூடியது போதைப்பொருள். அதை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக, அந்த விஷயத்தை முற்றிலுமாக ஒழிக்கணுன்றதுக்காக நீங்கள் பேட்டை எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ட்ரக்ஸை கையிலேருந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இந்த டோர்னமெண்ட் வந்து நடத்தப்பட்டு வருது. லாஸ்ட் இயர் நடந்த மோட்டிவை விட இந்த முறை இந்த போதைக்கான விழிப்புணர்வு நடத்துறது அப்படிங்கிறது ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க இந்த தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் நடத்தக்கூடிய இந்த ஒரு மோட்டிவ்க்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. மதுவை ஒழிப்போம் விளையாட்டால் உயர்வோம் என்ற ஒரு தத்துவத்தோடு இதை நடத்துகிறாங்க. அதுவும் இது நமக்கு பத்திரிகையாளருக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இதை கொண்டு சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதல்வர் இதை முன்னெடுத்து ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தையும் நடத்தினார். அதன் வெளிப்பாடாகவும் இதை இன்னும் பரவலாக ஒட்டுமொத்த இளைஞர்கள் மத்தியிலும் ஒட்டுமொத்த சிங்கப்பெண்கள் மத்தியிலும் இது ஒரு விழிப்புணர்வை கொண்டு போகணும். பூரண மது விலக்கை கொண்டு வரணும். அதை தனி மனித ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது முறையில் அவர் செயல்படுத்தினார். அதை இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் அனைவரும் சேர்ந்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருமே அந்த மது பழக்கம் அதாவது ஒட்டுமொத்தமாக சொல்ல போனோம்னா போதையே இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கி நல்ல ஆரோக்கியமான உடல் நலத்தோடு எல்லாரும் நல்லா வாழணும் அப்படிங்கிற முறையில் இதை நடத்துகிறாங்க பத்திரிகையாளர்களும். முதற்கட்டமாக தமிழக முதல்வருக்கும் இது ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். ஆக்சுவலாக தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம மெம்பர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒன்று என்டர்டைன்மெண்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மோட்டிவ். லாஸ்ட் இயரே நாங்கள் யோசித்தோம் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு. ஏன்னா கண்டினியூவாக ஃபீல்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் நம்மளோடது. அப்போ இவங்களை ரிலாக்ஸ் பண்ணணும். இவங்க எல்லோரும் நம்ம டீம் எல்லாருமே ஒரு இடத்துல மிங்கிள் ஆகணும். சில பேர் வெளியில் போகிற ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கண்டு தெரியும், உள்ளே இருக்கிறவங்களாம் யாருக்குமே கண்டு தெரியாது. ஸோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல மிங்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சது தான் இந்த கிரிக்கெட் மேட்ச்சு. அதை சரி கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறோம், அதை சாதாரணமாக எல்லோரும் மாதிரியே நடத்திட்டு போகாமல் அதில் ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் போன ஆண்டும் சரி இந்த ஆண்டும் போதையில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த மேட்ச் நடத்தணும். வணக்கம், என் பேர் சேதுராமன். பிடிவி ராக்கர்ஸோட டீமோட வைஸ் கேப்டனாக இருக்கேன். கேப்டன் பேர் பன்னீர்செல்வம், நான் வைஸ் கேப்டனாக இருக்கேன். இப்போ விளையாடி முடிச்சிட்டீங்களானா இல்லை இதுக்கப்புறமா தான் விளையாடணும்? விளையாடி தேர்ட் இன்னிங்ஸ் விளையாடணும். அதில் ஃபஸ்ட் பேட்டிங் நாங்கள் தான் பண்ணோம். எங்கள் டீம் மெம்பர் சூப்பராக ஆடினாங்க. 108 எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பவுலிங் பண்ணோம். நல்ல ஃபீல்டர்ஸ். எங்களுக்கு ஒரு புது அனுபவம். ஏன்னா இவ்வளோ பேர் மத்தியில் நாங்கள் விளையாடும்போது எங்கள் சேனல் சார்பாக விளையாடணும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் வைஸ் கேப்டனாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல ப்ளே. இந்த மேட்ச் மாதிரி நடத்துறதுனால 32 டீம் நடத்துறதுனால நாங்கள் எல்லா மீடியா பீப்புளும் ஒன்றா மீட் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு. எல்லோரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறோம், மீட் பண்ணிக்கிறோம். சொல்கிறது இந்த மாதிரி இடத்துல மீட் பண்ண சான்ஸ் கிடைக்காது. இந்த இடத்துல கிடைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நல்ல கான்டெக்ட்ஸும் இதில் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். நாங்கள் எப்பவும் ஓடிட்டே இருப்போம், பிஸியாக நியூஸ் நம்ம ஓடிட்டே இருப்போம். எல்லாமே வெயில் மழை எல்லாம் பார்க்காம. பட் இந்த மாதிரி டைமில் எங்களுக்கு வாய்ப்பு எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் பங்கேற்றுட்டீங்களா, இதுக்கப்புறமா தான் விளையாட போகிறீங்களா? இல்லை, ஆல்ரெடி ஆடிட்டோம், மேட்ச் முடிச்சிட்டோம். மேட்ச் முடிச்சு எங்கள் டீம் வின் பண்ணிடுச்சு. இந்த யூனியன் யாருக்கு எதிராக போட்டி போட்டு வின் பண்ணிட்டீங்க? நாங்கள் பிபிசி கிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அணி கூட நாங்கள் போட்டி போட்டோம். சபாநாயகர், அதுக்கப்புறம் சென்னை காவல் ஆணையர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவங்க போட்டியை தொடங்கி வச்சு டாஸ் போட்டாங்க. டாஸ் போட்டு எங்களுக்கு சாதகமாக வந்துச்சு. அதனால் பேட்டிங் தேர்வு செஞ்சு நாங்கள் பேட்டிங் ஆடினோம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆடினோம். எங்கள் டீம் பிளேயர்ஸ் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தோம். சரி, ஓப்பனிங்கே டீம் பிளேயர்ஸ் போக சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நீங்கள் போங்க, நான் 1 down வரேன் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய கான்ஃபிடென்ட், நான் ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக பயங்கரமாக இருந்தேன். சரி, ஓகே 1 down போகலான்னு சொல்லிட்டு 1 down போனேன். 1 downல போனதும் நம்மளுடைய கேமை கரெக்டாக ப்ளே பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ட்ரக் அவேர்னஸும் வேணும். அது போக மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமுமே ஆஃப்டர் த எலெக்ஷனாக ஹெவி ஒர்க் நிறையா இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு மேட்ச் இருக்கிறப்ப கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஒரு மேட்ச் பற்றி பேசலாம். நிறையா சேனல்ஸில் இருக்கிறவங்களாம் மீட் பண்ணலாம். நிறையா சேனலில் இருக்கக்கூடிய எடிட்டர் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி மேட்சஸ்லாம் விளையாடுவாங்க. ஸோ அது ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். 132 டார்கெட் செட் பண்ணோம். ஒரு 67 ரன்னில் ஆப்போனன்ட் டீமை வின் பண்ணியிருக்கோம். நாங்கள் கடந்த வருஷமும் இந்த போட்டி கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம்? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஜெயா ப்ளஸ் டிஜிட்டல் அப்படின்னு அது உள்ளேருந்து மெரினா மேவரிக்ஸ்னு ஒரு டீம் கொடுத்துருக்கோம்.
ஸோ எல்லாருமே கேமராக்கு பின்னாடி இருந்தால் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி பேசுகிறோம், அதனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. போதை இல்லாத தமிழ்நாட்டில் நம்ம உருவாக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளைஞராக இருக்கட்டும், பல்வேறு தரப்புலையும் போதையால் தன்னுடைய உடல் உறுப்புகளும் உடலுடைய நிலையும் மாறிட்டு இருக்கு. அதே போல் ஒருவரோட உழைப்பை நம்பி தான் அந்த குடும்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதனால் அந்த குடும்பமும் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. எனவே போதை இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுப்போம். தனி மனிதனாக நம்மக்கிட்ட நிறைய பொறுப்பு இருக்குது. எனவே போதை இல்லாமல் பல்வேறு விஷயத்தை களத்தில் செயல்பட்டு நாமும் இந்த தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வகையில் நம்மளுடைய செயல்பாடு அமையணுன்றது தான் நம்ம அனைவருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. அந்த வகையில் என்னோடய விருப்பமாகவும் அதுவாக தான் இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஒர்க்கை தாண்டி வெளியே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் கூட ஆடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. மைண்ட் செட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை விஷயத்திலே இருக்கும்போது வெளியில் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன்ல இருந்து 2வது வருஷம் இது நடத்துறாங்க. போன வருஷம் நடத்திருந்தாங்க. இந்த வருஷம் இன்னும் புத்தெழுச்சியோட இன்னும் நிறைய பேர் டீம் வந்திருக்காங்க. டீம் மட்டுமே 32 டீம் இருக்காங்க. ஆண்கள் அணி 32 டீம் இருக்காங்க. பெண்கள் அணி 2 சிங்க பெண்கள் டீம் இருக்கும். அவங்க வந்து எப்ப விளையாடுறாங்க? இல்ல இன்னைக்கே விளையாடுறாங்க? வர ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு ஓகே சண்டே வந்து சிங்க பெண்கள் டீம் விளையாட போறாங்க. அதுல வந்து தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் சிஜு சிங்க பெண்கள் டீமும் செய்தி வாசிப்பாளர்கள் சிங்க பெண்கள் டீமும் 2 டீமும் விளையாட போறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ அதை பார்க்கணும், எப்போ நம்ம கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு. இப்போ நீங்க மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிருக்கீங்க. மொத்தம் எத்தனை டீம் இருக்காங்க? கிட்டத்தட்ட 32 டீமு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்க்குறதுன்னா இது எல்லாமே மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ அதை தாண்டி ஒர்க்கை தாண்டி ஒரு விளையாட்டாக இது முன்னெடுத்திருக்காங்க பத்திரிகை சங்கம். அது வந்து ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. வருஷம் சிஜு இந்த டீம் மட்டும் இல்லாமல் அவங்களும் எடுத்து நடத்த நல்லாயிருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது, ஸோ அவங்களும் நடத்த நல்லாயிருக்கும். இது இந்த சவுத் இந்தியன் ஜேர்னலிஸ்டோட யூனியன் வந்து நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கும் பெருமையாகவும் இருக்குது. போதையை ஒழிச்சிட்டு நம்ம விளையாட்டில் முழு கவனத்தை வைக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், போதையும் குறையும். நம்ம எப்போவுமே நம்ம கவனத்தை நம்ம விளையாட்டில் வைக்கும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். எல்லாருமே விளையாடணும். அதுக்கு இது ஒரு சின்ன முன்னெடுப்பு, ரொம்ப நல்ல விஷயமா வந்திருக்கு. இதுக்கு எங்களுக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை, மீடியா ஷெட்யூலில் டைம் இல்லை. கிடைச்சா ஒரு நாள் 2 நாளில் தான் நாங்கள் தயாராகணும். எல்லாருமே ப்ராக்டிஸ், சில பேர் வந்தாங்க, சில பேர் வர முடியல. பட் நாங்கள் எல்லாருமே ஃபுல் எஃபெக்ட் போடணும்னு சொல்லிட்டு ஒரு டீமாக டிஸ்கஸ் பண்ணி இறங்குறோம். இன்றைக்கி ஒரு நல்ல மேட்ச் இருக்கணும் அப்படின்னு. பொதுவாக எல்லா துறையிலும் பார்த்திங்கன்னா விடுமுறை இருக்கும், ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் பூர்த்தி பண்ண முடியும். இந்த துறையில் மட்டும்தான் எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, ஒரு நிறுவனத்தில் ஊழியர்களுக்கு வீக் ஆஃப் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் குடும்பத்தோடு சுற்றுலா போகிறதுக்கு வீக் ஆஃப் கிடைக்காது. அந்த வகையில் நானும் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து நீ தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது தான் அந்த நிறுவனத்தோட வேலையில் எப்படி இருந்தாங்கன்றதை விட இங்கே நம்மக்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எந்த துறையில் வேணால் வேலை பார்த்துலாம், ஊடகத்துறையில் யாராலையும் வேலை பார்க்க முடியாது. ஒரு இன்சிடென்ட் நடந்தால் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி ஊடகத்துறை தான் ஃபஸ்ட்டு போகணும். ஏன்னா எவிடன்ஸை கேதர் பண்ணணும், அக்யூஸ்ட் யாருன்னு தெரியணும். ஒரு அமைச்சர்கள் வராங்க, ஒரு முதலமைச்சர் ஈவெண்ட் வர்றாங்கன்னா முதல்ல நம்ம தான் போய் நிற்கணும். மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறது தான் செய்தியாளரோட முதல் பணியாக இருக்கும். அந்த பணியில் தொய்வில்லாமல் எங்களோட குடும்பம், எங்களோட அன்பு, துக்கம் எல்லாத்தையும் மறந்து மக்களுக்காக எந்த நேரமும் களத்தில் இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இது வந்து கிரிக்கெட் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஆடிட்டு தான் இருக்கேன். மீடியாவுக்கு 13 வருஷம் மீடியாவில் ஒர்க் பண்ணாலுமே கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்போலேருந்து நான் ஆடிட்டு தான் இருக்கேன். இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான் நான் கிரிக்கெட் விட்டேன். இருந்தாலும் வந்து அந்த டச் வந்து நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் எடுத்துட்டேன். தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம யூனியனுடைய மெம்பர்ஸோட நலனுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளர் யூனியன் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையை வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுன்னா அது நம்ம யூனியன் தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு வந்து 250 குழந்தைகளுக்கு வந்து நம்ம யூனியனுடைய குழந்தைகளுக்கு 7500 ரூபா வரையிலான கல்வி உதவித்தொகை கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய். அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழாவில் ஒரு குடும்பத்தில் நம்ம ஒரு பொங்கல் விழா எப்படி செலிப்ரேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணோம். அதை தொடர்ந்து தான் இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச் தொடர்ந்து அடுத்து கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா இருக்குது. ஸோ மெம்பர்ஸோடைய நலன், அவங்களோட ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் மைண்டில் வச்சு இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒர்க் வந்து ஃபுல் ப்ரெஷரான ஒர்க்கு தான். எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே சரி. இங்கே வந்தாலும் எல்லாம் மைண்டு ஃப்ரீயாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இளமையை ஃபீல் பண்ணுறாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஆப்போனன்ட் டீம் வந்து இங்கிலீஷ் மஸ்தான். அவங்க லாஸ்ட் இயரும் விளையாண்டுருந்தாங்க. இங்கிலீஷ் மஸ்தான் டீம் வந்து எப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ், இங்கிலீஷ் மீடியாஸ் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள என்னோட நண்பர்கள் தான். அவங்க எல்லாருமே என் கூட விளையாடுறவங்க, டெய்லி நாங்கள் ஃபீல்டில் பார்க்குறவங்க, அவங்க கூட ப்ராக்டிஸ் மேட்ச் அவங்க கூட விளாண்டோம் நேற்று ஈவினிங்லாம். அதில் விளாண்டு அவங்க கிட்ட 2 மேட்ச்லாம் தோற்றுருந்தோம் நாங்கள். இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து ஆரம்பத்திலே வந்து நல்லா எங்கள் பேட்ஸ்மேன் வெங்கட் வந்திருந்தாங்க அண்ணா.
அவங்க வந்து தந்தி டிவியோட ஒரு டிஓபி கேமரா பர்சனாக இருக்கிறார். அவர் நல்லா விளையாண்டுருந்தார். கேமரா பர்சன் அவர் எங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தோம். அவர் கிட்டத்தட்ட 60 ரன் அடிச்சிருந்தார். அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. எங்கள் டீமுக்கு அவரோட பேட்டிங் வந்து நல்லா இருந்தது. ஆப்போனண்ட்ல விளையாண்டவங்க நல்ல பிளேயர்ஸ், அவங்க ஜானா இருக்காரு, நிசாந்த் இருக்காரு, அவங்க எல்லாமே நல்லா விளையாடுவாங்க. நல்லா இருந்தது மேட்ச் விளையாடுறதுக்கு நண்பர்கள் கூட. ஓகே, தேங்க்யூ. ஆமாம், ஒரு ரிலாக்ஸேஷன் தான் மெயினாக வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வந்து ஒரு எல்லா ஜாபும் இது மீடியான்னு இல்லை, எல்லா ஜாபும் ஐடியும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீல்டாக இருந்தாலும் சரி எல்லாமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு நாள் நமக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு வீக்கெண்ட் இந்த மாதிரி எல்லோரும் மீட் பண்ணி பேசும்போது புது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சில பேர் மீடியா உள்ளே ஆஃபீஸ்க்குள்ளேயே இருப்பாங்க, பார்க்க முடியும். இங்கே வந்து அவங்கள மீட் பண்ணுறோம், நம்ம பேசுகிறோம், கான்டெக்ட் கிடைக்கும். இதுலேருந்து நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகும். இதே ஆடவர் விளையாடக்கூடிய இடத்துல மகளிருக்கான ஒரு பெருமளவான வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களையும் என்கரேஜ் பண்ணுன்றதுக்காக சேம் லைக் ஆடவருக்கு எந்த மாதிரி ஒரு பெரிய கோப்பை கொடுக்குறோமோ அவர்களுக்கும் அதே போல் ஒரு கோப்பை, அதே போல் ஒரு அப்ரிசியேஷன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கான பயிற்சி கொடுக்கறதுல இந்த எல்லாமே நம்ம சிஜி ஆர்கனைசிங் டீம்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இது போன வருஷம் நடந்ததை விட இந்த வருஷம் ரொம்ப மெச்சூர்டாக, போன வருஷம் நடந்ததை விட இந்த வருஷம் இன்னும் கருத்தியலாக இந்த தொடரை கொண்டு போகிறோம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இன்றைக்கு போதையில்லா மாநிலத்தை உருவாக்குவதிலும், போதையில்லா மனிதர்களை பார்ப்பதிலும், போதையில்லா இளைஞர்களை வளர்ப்பதிலும் நம்முடைய தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் எடுத்திருக்கிற முயற்சியை மீண்டும் நான் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.